ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ஆட்டு ரத்த பொரியல் தான் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பும் ரத்தமும் சேர்த்து ரொம்பவே டேஸ்டியாக வேறு லெவல் டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ ஒரு ஆட்டு ரத்தம் வாங்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து அதில் அப்படியே ஆட்டு ரத்தத்தை கழுவி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறணும். வேக வச்சதை நல்லா ஆறினோன்னா நறுக்கி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ அந்த ஆட்டு ரத்த பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்து கொஞ்சம் கல்பாசி, ஒரு துண்டு அளவு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்து தாளிச்சுக்கிடுவோம். இது ரொம்ப கம்மியாக போட்டாலே போதும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிடுவோம். இது சேர்க்க விருப்பம் இல்லாட்டி சோம்பும் இலையும் போட்டு மட்டும் தாளிச்சிட்டு கரம் மசாலா தூளாக கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இது போட்டு தாளித்தோன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்போ தாளிச்சாச்சு வாசனை பொருள் எல்லாத்தையுமே. அது நல்லா பொரிஞ்ச உடனேயே இது கூட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். அந்த ப்ளட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோவுக்கு கூடவே இருக்கும். ஒரு 300லேருந்து 400 கிராம் வெயிட்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஒரு ஆட்டு ரத்தம் அது. இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிட்டோம். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். வதக்கினோடனே இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கிறலாம். நான் டேபிள் ஸ்பூனில் எடுத்ததுனால பாதியாக எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன ஸ்பூன்ட்டு எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கம்மியாக சேர்த்தாலே போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 எடுத்திருக்கேன். குட்டி தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 எடுத்துக்கிறலாம். கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆட்டு ரத்தம் எடுத்திருக்கேன். அதுக்கு அளவு இந்த அளவில் போட்டால் போதும். ரொம்ப புளிப்பாக வச்சிடக்கூடாது. நார்மலாக ஒரு தக்காளி போட்டால் போதும். இது கூடயே தக்காளி வதங்கிறதுக்காண்டி கல் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். உப்பு சேர்த்து வதக்கையில் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இந்த அளவு வெந்த உடனேயே நல்லா கரண்டிட்டு நல்லா மசிச்சு விட்டுறணும். மசிச்சு விட்டுட்டு இப்போ மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கிறலாம். ஒரு சின்ன ஸ்பூன்ட்டு 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இது கூட தனி மிளகாய்த்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கிறலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து அந்த மசாலாக்கள் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிடணும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறணும். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு ஆறினோன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த ஆட்டு ரத்தத்தை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கிறலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ரத்தத்தை சேர்த்தாச்சு. இது கூடயே ஒரு 50 கிராம் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து வேக வச்சு சேர்த்துக்கிறோம். குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு கூட்டி சேர்த்தாலும் தப்பு இல்லை, ரொம்ப கம்மியாக சேர்த்துறாதீங்க. பருப்பு சேர்க்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ரத்தம் வாங்கியிருக்கோம், கம்மியாக இருக்குன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட போட்டு சேர்த்து வச்சோன்னா 6-7 பேர் கூட சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இது கூட்டு திக்காக வச்சிடலாம். இப்போ கடலைப்பருப்பு ரத்தத்தையும் நல்லா அந்த மசாலாக்களோட ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வேக விடணும். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வேக விட்டுருவோம். அப்போ அந்த மசாலாக்கள் எல்லாமே அந்த பருப்பு ரத்தத்தோடு நல்லா இறங்கிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்படி வதக்கி செஞ்சோன்னா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கல்யாண வீடு காது குத்துகளில் வைக்கிற மாதிரியே தான் இந்த கூட்டு. அப்படியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரத்த கூட்டெல்லாம் நான் போட்டிருக்கேன் பருப்பு சேர்க்காமல். இப்போ இதுக்கு ஒரு மசாலா வறுத்துக்கிறோம். ஒரு பேன் வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், அவ்வளோ சேர்த்தா போதும். ரொம்ப சேர்க்க தேவையில்லை நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு. இது கொஞ்சம் லைட்டாக நல்லா எண்ணெயில் வதங்கின உடனே இது கூட ஒரு 10 மிளகு சேர்த்துக்கிருவோம். 10 மிளகு சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு 6-7 முந்திரி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கசகசா, அது சேர்த்தோன்னா நல்லா க்ரீமியாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
கம்மியான அளவுகளாக தான் எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு இது போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன்னா ஆஃப் பண்ணிவிட்டு தான் வதக்கணும். கசகசாலாம் வதங்கிடும். இப்போ நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் வதக்கின மசாலாக்களை. இதை வந்து இந்த ரத்தம் கடலைப்பருப்போடு சேர்த்து அந்த மசாலாக்களையும் சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி பருப்பு வேக வச்ச தண்ணியும் சேர்த்து நான் ஊற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நல்லா மசாலாக்களோடு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வேணும்னா திருப்பி நம்மளுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். பார்த்துட்டு சேருங்க, ஃபஸ்ட்டே ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால. ஏன்னா நம்ம மசாலாக்கள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக விடணும். அப்போ தான் அந்த மசாலாக்களோட கொஞ்சம் பச்சை வாடையெல்லாம் போகும். இது எண்ணெயில் வதக்கியிருக்கிறதுனால அப்படி பச்சை வாடையெல்லாம் எதுவும் அடிக்காது, ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துட்டேன், எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறலாம். காரம் பத்தலைனாலும் நீங்கள் காரம் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த மசாலாக்கள் எல்லாம் சேர்த்தோன்னா வாசனை கமன்னு வர ஆரம்பிக்கும். நம்ம அதை வதக்கி அரைச்சிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அது ஓரளவுக்கு அந்த தண்ணி வற்றி கொஞ்சம் கெட்டியாக நல்லா ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் இல்லை, நல்லா திக்காக வந்துருச்சு. வாசனையும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ நறுக்கின கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட சுவையான ஹெல்த்தியான ஆட்டு ரத்த கடலைப்பருப்பு கூட்டு ரெடி. ரத்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.